மழை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளும் ஆய்வு கூட்டங்களும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அமைச்சர் கடந்த 2 நாட்களாக கோவையில் தங்கி ஆய்வு பணிகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். மீட்பு பணிகளும் சரி, அதே சமயம் மழை ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கங்க. மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் போலீஸ் அதிகாரிகளோடு பேசி, கமிஷனரோடு பேசி, அதே போல் மானிட்டரிங் ஆஃபீஸர் தனியாக போட்டு முன்னெச்சரிக்கையாக மிகுந்த அக்கறையோடு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதே போல் அதிகாரிகள் ஒவ்வொரு துறையிலையும் எல்லா அதிகாரிகளும், தலைமை அதிகாரி மட்டுமல்ல, எல்லா அதிகாரிகளும் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு மிகுந்த எச்சரிக்கையாக எல்லா முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்னன்னா, தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அதை உடனே அவங்களுக்கு ரெஸ்கியூக்கு உண்டான ஏற்பாடு. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முதல் கட்டமாக அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அதற்கான ஏற்பாடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பவர்ஸில் செய்வதற்கான ஏற்பாடு, இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கடந்த முறை பெய்த மழை, அன்றைக்கு ஏற்பட்ட சேதங்கள், அன்றைக்கு ஏற்பட்ட சிரமங்கள், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து அதற்குண்டான ஏற்பாட்டை கார்பரேஷனில் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். அதே போல வால்பாறையில் செய்திருக்கிறார்கள், மேட்டுப்பாளையத்திலும் செய்திருக்கிறார்கள். இதன் காரணத்தால் இந்த முறை அவ்வளவு பிரச்சனை இருக்காது என்று நம்புகிறோம். இருந்தாலும் கூட இப்பொழுது ஒரு கணக்கை எடுக்கிறார்கள். எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அதை தொடர்ந்து, மழை நின்ற பின்னாலே தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு பாலம் வேண்டுமா, சில இடத்துல மண் சரிவு ஏற்படுவதற்கும் பாறைகள் இருக்கிறது, அது உருண்டு வந்து விடுவதற்கும் வால்பாறை செல்லுகிற வழியிலே அந்த பிரச்சனை இருக்கிறது. அதெல்லாம் இப்போ கணக்கெடுத்து வைக்கிறார்கள். இது முடிந்த பின்னாலே அதையெல்லாம் ஒழுங்கு செய்வதற்கான தொடர் நடவடிக்கையாக எடுக்க இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு என்ன பாதுகாப்போ அதை செய்யுங்கள், இதுபோல மறுபடியும் அந்த இடத்துக்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்ன திட்டமோ அந்த திட்டத்தை போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நடந்ததை வைத்து முதலமைச்சருடைய தலைமையிலே நடந்த கூட்டத்திலே தான் பணம் ஒதுக்கி மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களை நேரடியாக இங்கே அனுப்பி அதற்கு தேவையான பணத்தை ஒதுக்கி அந்த பணிகள் செய்யப்பட்டது. அதேபோல அன்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் பல இடங்களை பார்த்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அதையெல்லாம் சீர் செய்தார்கள். அதுபோல செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை தண்ணீர் தேங்கிய இடங்கள் முழுவதுமாக கணக்கிடப்பட்டு, இந்த வருடமும் மழை பொழிவு எந்த பகுதியில் இருக்கிறதோ அதையும் கணக்கிடப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வரக்கூடிய மழையை எதிர்கொள்ளும் அளவிற்கு அதிகாரிகள் பணி செய்து கொண்டிருப்பதாகவும், தொடர்ந்து மழை எந்த அளவுக்கு அதிகம் பெய்தாலும் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணமும் பாதிப்புகளும் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை முகாம்கள் அழைத்து செல்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல்வர் தொடர்ந்து மழை பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து வருவதாகவும், அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், அதை பின்பற்றி வருவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.